அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய எடுபடியாக பாஜகவுடைய வாழ்நாள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களை பற்றி மிகவும் தரக்குறைவாக மிகவும் சர்ச்சையான வகையில் பேசியிருக்காரு. முதலமைச்சர் கொரோனா காலத்திலேயே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. முதல்ல எடப்பாடி என்ன பேசியிருக்காருன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வாங்க. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ வன்மம் இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகளே அவர் உபயோகிப்பார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் போய் சேர்ந்திருக்கணும் அப்போவே அப்படின்ற மாதிரி பேசினாரு. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து அதே மாதிரி அவர் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றார். எவ்வளோ வன்மம். ஏற்கனவே கலைஞர் அவர்கள் மேல வன்மத்தை கக்கும் விதமா எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க, டோட்டலா கலைஞர் அவர்கள் தொடங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் மேலையும் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு துப்பு இல்லாம, வக்கு இல்லாம, திராணி இல்லாம மோடியோடைய அடிமையா உட்கார்ந்து இருந்துகிட்டு முதலமைச்சர் மேல இப்படி ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு இவருக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் இருக்கணும். இதே மாதிரி முதலமைச்சரோ திமுக காரங்க யாரோ இந்த மாதிரி பேசி இருந்தால் இந்நேரத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே டிபேட் எல்லாம் நடத்தியிருப்பாங்க. ஐயோயோ இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி வேற லெவலாக பேசுகிறார். ஸ்டார் கேம்பெயினர், அப்படியே பயங்கரமாக நட்சத்திர பேச்சாளர், அப்படியே சுழன்று அடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டுலாம் பெருமையாக தான் போடுறாங்களே ஒழிய யாருமே இதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க, நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், என்ன பேசுறீங்க நீங்க, கொஞ்சம் கூட பண்பு இல்லாம இவ்வளோ தரக்குறைவா இவ்வளோ கீழ்த்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு யாருமே கேள்வி கேட்கல. டிபேட்லாம் எந்த சேனலையும் பெருசா பார்க்க முடியல. இதை பத்தி ஒரு கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கக்கூடியவர் இப்படிப்பட்ட தரங்கெட்டவரா பேசிக்கிட்டு இருக்கிறார். அதுவும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. யார் கூடயோ நான் பயணிச்சிருக்கேன், யார் கூடயோ நான் அரசியல் செஞ்சிருக்கேன், ஆனால் கேவலம் இவருக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்றத இந்த காணொலியில பாருங்க. இன்னைக்கு மாலை சென்னையில என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? திமுக ஆட்சியில கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில இவரே போயிருப்பாரு. என்ன திமுக ஆட்சி வந்து தான் போயிருப்போம். இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களை என் மரணத்தை பத்தி பேசுறீங்களா? மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறோம் நான் அல்ல. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டுகள் நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கை எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுயிர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். குடும்பத்தின் கொடுமைக்கு பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன். கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி கூட அணிஞ்சுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லல. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க, யாருக்கும் சொல்லல. இப்படி சொல்லாம போன காரணத்துல என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம், மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக சொல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவரா இல்ல. பழனிசாமியோட கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என் வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர், எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவர்களோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளர் பிறகு பழனிசாமி ஜெயிச்சதே இல்லை. அவர் பொதுச் செயலாளர் பிறகு எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? திமுக தலைவரான பிறகு உங்களோட ஆதரவால நான் தோற்றதே இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிற அடிமை பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான தண்டனை இந்த தேர்தலில் கொடுக்கணும். உண்மையில் நடக்கிற தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தொகுதி பழனிசாமிக்கு 11வது தொகுதியை கொடுத்து விரட்டணும். டப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும்.
தரமான பதிலடினா அது இதுதாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே ஜெயிச்சதே கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவரானதுக்கு பிறகு எங்கேயுமே தோத்தது கிடையாது. ஆகவே இந்த ஆணவ போக்கு, ஆணவ பேச்சு, திமிர் பேச்சு, இப்படியெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டா மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ தரம் கெட்டு தரம் குறைஞ்சி போய் கீழ்த்தரமா பேசினதுக்கு பிறகும் கூட முதலமைச்சர் அவர்கள் எப்படி பதில் சொல்றாங்க? எவ்வளோ நாகரிகமாக, எவ்வளோ கண்ணியமான முறையில் பதில் சொல்றாங்க. இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. ஒரு தலைவர், ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர்னு சொன்னா கண்ணியம் இருக்கணும், பண்பு இருக்கணும். ஹெச் ராஜாலாம் முதலமைச்சரை பேசாத பேச்சா? ஹெச் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் நேராகவே போய் சந்திச்சிருக்கிறார். அடிப்படை அரசியல் நாகரிகம் கூட இல்லாம கண்டபடிக்கு அவதூறுகளையும் ஆபாசங்களையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, ஆட்சிக்கு வந்ததுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வார்டுக்கு போய் பேஷண்ட்ஸை நேரடியாகவே போய் பார்த்தாங்க, யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்படி ஒரு செஞ்சதுனாலேயே, எதுவுமே முன்கூட்டியே சொல்லாமல் போனதுனாலேயே அவருடைய மனைவி அவங்க ஒரு வாரம் பேசாமல் இருந்திருக்காங்க இவர்கிட்ட. உயிருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஒன்று நான் இந்த அரசியல் களத்தில் இல்லைன்ற தரமான செருப்படியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்றியத்தில் மோடி அவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், 3 தடவை பிரதமராக இருக்கார். அவரை எதிர்கட்சிகள் யாராவது இப்படி விமர்சனம் பண்ணி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எல்லாருமே வைக்கிறாங்க. யாராவது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி யாராவது மோடி அவர்களை பார்த்து எதிர்க்கட்சிகளை யாராவது சொல்லியிருக்காங்களா? தோல்வி பயத்தில் அரசியல் வரம்பு எல்லாத்தையும் தாண்டி மிக கேவலமான ஒரு இடத்துல இறங்கி நின்று, பிலோ த பெல்ட் இறங்கி நின்று ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தோல்வி பயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வெறும் கதறல் தான். இந்த தாவிகாரனுங்க சொல்லுவானுங்க இல்லையா, கதறு கதறு, அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கதறு கதறுன்னு தான் நம்ம சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார், பல்ட்டிசாமி ஆயிட்டார். நான் இப்படிலாம் சொல்லலையே, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறார். இங்கே பாருங்களேன், நேற்று இதெல்லாம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு, அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன், உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது, பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. பாஜக காரணங்களை பார்த்த மாதிரியே இருக்குல்ல. பாஜக காரணங்க தான் இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சு வேற விதமாக போயிடுவானுங்க, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. வெட்ட வெளிச்சமா மைக்கில் அவரு பேசின காணொலி இருக்கிறப்பவே இப்படி போய் சொல்றாருன்னா, ஐயோ என்னமா போய் சொல்றாரு பாருங்க. திமுக மேல, கலைஞர் அவர்கள் மேல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல, எல்லார் மேலேயும் எவ்வளவு வன்மம் இருந்தா இப்படிலாம் இந்த நபர் பேசிக்கிட்டு இருப்பார். அவருடைய ஆள் மனசுல அந்த வக்கிர எண்ணம் இருக்கு, இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடியவர், ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற நபர் இந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டாங்க, இப்படி பேசவும் மாட்டாங்க. அண்ணாமலை ஒரு இடத்துல சொன்னாருங்க, அவருக்கு தற்குறி பழனிசாமி அப்படின்ட்டு. அது முழுக்க முழுக்க உண்மைதான். தற்குறி எடப்பாடி பழனிசாமி. வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்ல மனசு வரலதான், இருந்தாலும் சொல்லுவோம், வாழ்க வசவாளர்கள். இவ்வளோ கேவலமாக பேசிய, இவ்வளோ கேவலமான எண்ணம் கொண்ட இந்த பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அரசியல் வக்கற்று, அரசியல் அனாதையாக திரிய போகிறார் அரசியல் களத்துக்குள்ள. இவ்வளோ திமிரும், இவ்வளோ ஆணவமும், இவ்வளோ கொச்சையாக பேசக்கூடியவர், இவ்வளோ மோசமான ஒரு நபருக்கு வாக்களிக்கணுன்ற எண்ணத்தோட யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா நீங்களே கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு பல்ட்டி அடிக்கிறார். இவ்வளோ பொய் எல்லாம். ஒரு அரசியல் கட்சி தலைவன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனாவை சிறப்பாக கையாண்டோம், நாங்கள் அதிமுக அரசு அப்படி கையாண்டுச்சு இப்படி கையாண்டுச்சுன்னு சொல்றாரு இல்லையா. என்ன தைரியத்தில் அப்படி சொல்றாரு? கொரோனா பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு, ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சட்டசபையில் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்றதை நீங்களே பாருங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த எம்எல்ஏக்களை கொஞ்சம் பாருங்களேன், இவங்களுக்கு ஆளுக்கு 2 அந்த சானிடைஸ் அந்த மாஸ்க் அதெல்லாம் கொடுங்களேன். இதை பொறுத்த வரைக்கும் நம் மாநிலத்திலே இந்த நோய் வரவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமா அந்த நோய் வந்திருக்குது? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் தான் இருக்குது. தடுப்பு நடவடிக்கைகள் தோல்வி அடைஞ்சிருச்சா சார்? நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் பல நடவடிக்கைகள் எடுத்தீங்க. தடுப்பு நடவடிக்கை எதை வச்சு சொல்றீங்க? ஊரடங்கா இருக்கட்டும், இப்ப உதாரணம் சார், டேட்டா படி இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு எண்ணிக்கையில, கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல இருக்கிறங்காட்டி தான் இவ்வளவு தடுப்பு பணி செஞ்சிருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம் மாநிலத்திலே இந்த நோய் வரவில்லை.
கொரோனாவால் பாதிக்கப்பட்டதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்றதே அவர் தான் சொல்கிறாரு. கொரோனாவால் தமிழ்நாடு பாதிக்கவே படவில்லை அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். இவர் கொரோனா காலத்தில் சிறப்பாக வந்து கையாண்டாராம் எல்லாத்தையும். களத்தில் இறங்கி நோயாளிகளை நேரடியாகவே மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்து அவங்கள பார்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து இவ்வளோ கேவலமாக இவ்வளோ கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பேசுறதுக்குன்னு ஒரு அருகதை வேண்டாமா? ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின இந்த கேவலமான இந்த பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.